திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, அமைச்சர் KN நேரு ஆகியோர் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, தமிழகத்தில் இனி கேரள கழிவுகளை கொட்ட மாட்டார்கள் என்றும், மீறி கொட்டப்பட்டால் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்தார். அதான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்ல சொன்னாங்க, அரசாங்கத்துக்கு சொல்லிச்சு. அரசாங்கத்திலேருந்து கேரள அரசாங்கத்தோட பேசி இந்த மாதிரி இங்கே ஒன்று கொட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க திருப்பி அள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் ஒருத்தன் அங்கேருந்து பேச சொன்னாங்க. முழுமையாக தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள், வராமல் இருக்கிறக்கான நடவடிக்கைகள் எந்த அளவு இல்லை, இனிமேல் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. இது மாதிரி நடவடிக்கை இது வரைக்கும் நம்ம எடுத்ததே இல்லை. திருப்பி அள்ளிட்டு போனால் சரித்திரமே கிடையாது. ஆமாம், இனிமேல் நடக்காத வரையும் நான் பார்த்துக்கலாம். அப்படி நடந்ததுன்னா பறிமுதல் பண்ணி கைது பண்ணுறதுக்குள்ள உத்தரவு கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம் அனுமதி பெற்று செய்ய வேண்டிய திட்டத்துக்காக தான் வாங்குறமே தவிர நினச்ச உடனே எடுத்து மற்றபடி செலவு பண்ணிட முடியுமா? அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு எஸ்பியாக இருந்தவர், அவர் சொல்கிறாரு வாங்கின ரூபாயை அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணால் வேறு எந்த திட்டத்துக்கு செலவு பண்ண முடியும்? இப்போ டிஜிபி புதிய உத்தரவுலாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஆயுத ஏந்திய போலீஸாரங்க காவலுக்கு நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவத்தில் உடனடியாக அவங்களுக்கு சுடுற அதிகாரமே கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய நிலை ஏற்பட்டால் அது மாதிரிலாம் டிஜிபி சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது ஒரு நடக்கிற சம்பவத்தை வச்சுக்கிட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது.